வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வன்னியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கோயிலுக்கான அற்றாப்பளை கண்ணகி அம்மனுடைய தீர்த்தம் எடுக்கிற நிகழ்வு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்னா உப்பு தண்ணியை தான் எடுத்து விளக்கு எரிக்கிறது. அதுதான் இந்த கோயிலின் விசேஷம். உப்பு தண்ணியை எடுத்து அடுத்த வார 7 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு கொளுத்தி அதுதான் அதுக்கு 7 நாளைக்கு பிறகு வார திங்கட்கிழமை திருவிழா நடக்கும் இந்த கோயிலில். இந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்ட விநாயகர் கோயில் அடியிலே இருந்து இதில் வந்திருந்து எல்லாரும் முளைப்பாரு. நம்ம இனித்தான் அங்கால போய் தீர்த்தம் எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா இருந்தாக்கள் இப்போ வழிகட்டி நம்ம இனி உடம்பி தீர்த்தம் எடுக்கிற இடத்துக்கு தான் நேராக போயிடும். அப்படியே வாங்க தீர்த்தம் எடுக்கிற இடத்துக்கு போய் அப்படியே உடையில சின்ன சின்ன காவடிகளை பார்த்து கொண்டு அப்படியே போவோம். வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம். பார்த்தீங்கன்னா சரியான வாகன நெரிசலாக கிடக்கிறது இடத்துல இவ்வளோ வாகனங்கள் போய் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னுக்கு தான் அந்த கலப்பத்தை கொண்டு வரணும். அதுக்குள்ளாம் தீர்த்தம் எடுக்கிறது. எவ்வளோ வாகனங்கள் முன்னாடி போய் கொண்டு இருக்குது. 2 பக்கத்தாலேயும் வாகனம் போதில் நிறைய ஆட்கள் போகிற வழியாக சரியான இளைஞராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பின்னால் வந்து வந்தது நடந்து போகணும். அங்கால கடல் இருக்குது. கடலில் தான் தீர்த்தம் எடுக்கிறது. இவ்வளோ வாகனங்கள் போய் கொண்டிருக்கு. இந்தியாவில் அங்கால தான் வந்து கொண்டிருக்குது. இந்த அதெல்லாம் வந்து வந்திருக்கிறார் எல்லா ஆட்களும். இவ்வளவு ஆட்கள் பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன் ரோட்டால். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்தாக்கெல்லாம் பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நீ நாங்கள் மங்கால போக தொடர்ந்து. பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கியக்குள்ளார திரும்பி இப்போ அங்கால போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போக தான் அந்த தீர்த்தம் எடுக்கிற இடம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வயல்வெளிக்காக தான் அந்த கடல் இருக்கிற தீர்த்தக்கணின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறது. அந்த தீர்த்தக்கரைங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே தான் தீர்த்தம் எடுக்கிற அந்த கடற்கரை இருக்குது. நாங்கள் அப்படியே போய் அங்கால பார்ப்போம் என்னென்ன தீர்த்தம் எடுக்கிறது நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்தை தான் தீர்த்தக்கரைன்னு சொல்கிறேன். இங்கே தான் இந்த கடல் தண்ணியை எடுத்து விளக்கெரிய வைக்கிற அந்த அற்புத காட்சி நடைபெற இடம். இந்த தீர்த்தக்கரையை தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம்.
பார்த்தீங்கன்னா தீர்த்தம் எடுக்கிற ஆக்கள் போயினோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஏன்னா வேறு பக்தர்களாக போயிருக்கணும். ஆனால் வேல் போய் தீர்த்தம் எடுக்கிறதில்ல, வேறு ஆக்கள்லாம் போய் தீர்த்தம் எடுக்க போயினோம். இதில் போகிற ஆக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கடலுக்குள்ளே அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வர போயினோம். அப்படியே பாருங்க என்னென்ன வேல் போய் எடுத்துக்கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நிறைய நேரமாக உள்ளுக்குள்ளே இருந்து எடுக்கிறேன். டக்குன்னு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். பாருங்க வெளியே வந்து கொண்டு இருக்கணும். உள்ளுக்குள்ளே தாண்டு ஒரு எடுத்துக்கொண்டு வந்தது. அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு எரியுதான். வெளியே பார்ப்போம் என்ன செய்யணும் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கரிக்கிறதுக்கான அந்த கடல் நீரில் இந்த விளக்கரிக்கிறதுன்னு சொல்கிறத எடுத்துக்கொண்டு வரணும். கடலுக்குள்ளே இருந்து கடலுக்குள்ளே போய் அதை எடுத்துக்கொண்டு வந்து கரைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பார்த்தது தான் அந்த கடலுக்குள்ளே போய் எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை அடுத்த புனித தீர்த்தத்தை எடுக்கிறதுக்காக மக்கள் எல்லாத்தையும் முள்ளுக்க விட்டுருக்கா. எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். எல்லா ஆக்களும் போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க கடலுக்குள்ள. என்ன செய்யறாங்க ரோட்ல?
பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அந்த தீர்த்த குடத்தை தூக்கியாச்சு தனி பந்தாங்குளத்து கோயிலுக்கு தான் கொண்டு போய் நம்மள பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த குடத்தை இனி கொண்டு போய் ஒரு கிழமைக்கு விளக்கு எரிப்பினோம் இதை வச்சு இனி அடுத்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும் மெட்ராப்பளை கண்ணகி அம்மனோட இந்த திருவிழா நடக்கும். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு இதில் வச்சு தேங்காய் எல்லாம் அடிச்சு விட்டா வருது நெருப்பா தேங்காய் எல்லாம் அடித்து பறக்குது. அங்கே தான் இந்த கலசம் இருக்குது தீர்த்தம் எடுத்து கொண்டு போகிற கலசம். தேங்காய் எல்லாம் அடிச்சு விட வருது இதில் எவ்வளோ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் முடிஞ்சு இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறது அந்த கலசத்தை. இனி அடுத்து வர ஒரு கிழமைக்கு அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற நீரை வச்சு தான் விளக்கு எரிக்கிறது. அதுதான் உப்பு தண்ணியில் விளக்கு எரிக்கிற ஒரு அற்புதம் நடைபெற ஒரு கோயிலுண்டா அது மெட்ராப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை குறிப்பிடலாம். வரலாறு கேட்குது.
கோயிலுக்கு போய் எல்லாம் வந்துட்டோம். இப்போ இடையில நிற்கிற முல்லைத்தீவு ரோட்டில் இடையில இங்கேருந்து இப்போ அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. தீர்த்தம் இப்போ கோயிலுக்கு போய் கொண்டிருக்கு. இப்போ இருந்துட்டு நாங்கள் ஒட்டிசுட்டானுக்கு போகணும். இடையில காடுகள்லாம் இருக்குது, யானை பயம். அதனால் நேரத்துக்கு வலிக்கிட்டு இடத்துக்கு வேறு இருண்டு போச்சுது. எங்கால போகணும் வந்தபடியே நாங்கள் கோயில் வரைக்கும் போயில வந்துட்டோம். அப்படியே இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய் பாய்.